Hi friends, welcome to the Susan channel. குவைத்தி இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் அல் வசீர் அறிவியல் மையம் குவைத் கோடை காலத்தின் இறுதி கட்டத்திற்கு முந்தைய கட்டமான அல் மிர்சாம் என்று அழைக்கப்படும் அல் சயசா என்ற நாளிதழில் செவ்வாய்க்கிழமை நுழையும் என்று தெரிவித்துள்ளது. அல் மிர்சாம் காலம் 13 நாட்கள் நீடிக்கும் என்றும் அந்த காலகட்டத்தில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் என்றும் மையம் ஒரு செய்திக்குறிப்பு விளக்கியுள்ளது. இந்த காலகட்டம் ஜம்ரத் அல் ஹைஸ் என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது கோடையின் நெருப்பு. இது வெப்பத்தின் உச்ச தீவிரத்தை குறிக்கிறது. அல் மிர்சாம் கோடை காலத்தில் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கிறது. அதை தொடர்ந்து ஈர்ப்பதற்கு பெயர் பெற்ற அல் குலைஃபின் பின்னர் சுஹைல் பேர்ச்சம்பழ அறுவடை அடுத்து புதன்கிழமை தொடங்கும் என்று மையம் எடுத்துரைத்தது. அல் மிர்சாம் என்ற பெயர் அதே பெயரின் நட்சத்திரத்திலிருந்து பெறப்பட்டது. இது வானியல் ரீதியாக சிரியஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது அதன் அற்புதமான பிரகாசம் காரணமாக வானத்தில் பிரகாசமான நட்சத்திரமாக அறியப்படுகிறது. குவைத் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விரிவான பாதுகாப்பு நடவடிக்கையின் அமலாக்கத்தை கட்டுமையாக்குவதற்கும் பொது ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 153 நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்களின் உத்தரவின்படி உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி மிர்ஃபர் அல் அத்வானி அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குடியிருப்பு விவகார புலனாய்வு பொதுத்துறை ஜூலை 24, 2025 வியாழக்கிழமை அதிகாலை ஒருங்கிணைந்த சோதனைகளை தொடங்கியது. இந்த நடவடிக்கை ஹவாலி, மைதன் ஹவாலி, சல்மியா, ஜசா மற்றும் ஜலிபர் சுவைக் உள்ளிட்ட அடர்த்தியான மக்கள் கொண்ட மாவட்டங்களை குறிவைத்து இந்த பகுதிகள் பெரும்பாலும் எண்ணிக்கையிலான ஆவணமற்ற தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் சட்டமீறல்களுக்காக குறிக்கப்பட்டன. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அமலாக்க முயற்சிகள் பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் தொடரும் என்று வலியுறுத்தியது. சட்ட அந்தஸ்து இல்லாத நபர்களை பணியமர்த்துவதில் உடந்தையாக இருக்கும் மீறுபவர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்கும் பொறுப்பு கூறல் நீடிக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணை கொடூரமாக கொண்டதற்காக குவைத் குடிமகனுக்கும் அவரது மனைவிக்கும் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. பணிப்பெண்ணை உடல் ரீதியாக தாக்கி கொலை செய்தல், சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், மருத்துவ உறுதி மறுத்தல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி வேலை செய்ய கட்டாயப்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அடங்கும். முன்னதாக பிலிப்பைன்ஸ் பணிப்பெண்ணை கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதியரை 21 நாள் காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் அவர்கள் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமாக திட்டமிட்ட கொலைக்கு அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த வழக்கில் பிரதிவாதிகள் பணிப்பெண்ணை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அடித்து இறுதியில் அவர் மரணமடைந்ததாக கூறி அதிகபட்ச தண்டனை அரசு தரப்பு கூறியது. குவைத்தில் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக மூத்த பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் ஜூலை 2021 வரை நடைபெறும் நாடு கடத்தல்களில் பல்வேறு நாட்டினர் மற்றும் இரு பாலினத்தவர்களும் அடங்குவர். நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்களில் தலைமுறை வழக்குகள் உள்ள வெளிநாட்டினர், தெரு வியாபாரிகள், பிச்சைக்காரர்கள் மற்றும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்டவர்கள் அடங்குவர். மற்றவர்கள் பொது நலனுக்காக நாடு கடத்தப்பட்டனர் அல்லது மது போதையில் அல்லது போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். உள்துறை அமைச்சகத்திற்குள் உள்ள பல துறைகளில் தலைமையில் நடந்து வரும் பாதுகாப்பு பிரச்சாரங்களின் விளைவாக ஆயிரக்கணக்கான மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை அந்த வட்டாரம் உறுதிப்படுத்தியது. பெரும்பாலும் நாடு கடத்தப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் தங்கள் புறப்பாட்டை முடிக்கிறார்கள். இது அவர்களின் சேருமிடம் மற்றும் விமானம் கிடைக்கும் தன்மையை பொறுத்து என்று அந்த அதிகாரிகள் கூறினர். இந்த செயல்முறை பொதுவாக விரிவானது என்றும் கூறினார். குறிப்பாக ரமலான் மாதத்தில் இந்த நடவடிக்கை தீவிரமாக இருந்தது. புனித மாதத்தில் மற்றும் சுமார் 60 பிச்சைக்காரர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் நாடு கடத்தப்பட்டனர். நாடு கடத்தப்பட்ட அனைத்து நபர்களின் கைரேகைகளும் விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இதனால் அவர்கள் மீண்டும் குவைத்திற்குள் நுழைவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்பட்டது. ஒழுங்கை பேணுவதற்கும் பொதுநலனை பாதுகாப்பதற்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை பல்வேறு ஆளுநர்களை உள்ள
பல நெடுஞ்சாலைகளில் மொபைல் ரேடார் அளவுகளை பயன்படுத்தி வேக மீறல்களை குறித்து வைத்து சனிக்கிழமை களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வேக வரம்பை அமல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பல்வேறு விதிமீறல்களுக்காக 118 போக்குவரத்து சான்றுகள் வழங்கப்பட்டன. முந்தைய குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் 3 நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர். தேடப்படும் வாகனமான பட்டியலிடப்பட்ட வாகனத்தை கைப்பற்றினர் மற்றும் போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்களுக்காக மற்றொருவரை கைது செய்தனர். கூடுதலாக பிரச்சாரத்தின் போது ஒருவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு காவலுக்கு அனுப்பப்பட்டனர். வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஆபத்தான ஓட்டுநர் நடத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக முக்கிய சாலைகளில் அதிக வேகத்தில் செல்வதை தடுப்பதற்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பொது போக்குவரத்து துறை உறுதிப்படுத்தியுள்ளது. பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை இளங்கலை தங்குமிடம் குறிவைத்து ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியதாக குவைத் நகராட்சி மக்கள் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. 13 முன் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மீறலில் கண்டறியப்பட்ட 11 சொத்துக்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று அல் சயசான் ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளது. கைத்தான், ஆண்டலூஸ், சொமாரியா மற்றும் பிர்தோஸ் ஆகிய பகுதிகளை இந்த ஆய்வுகள் உள்ளடக்கியதாக துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு விகிதங்கள் குறித்து நாளிதழ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் குவைத் எண்ணெய் நிறுவனம் அதன் ஆட்சேர்ப்பு மற்றும் சேவை நிறுத்தம் பணிக்குழு மூலம் அதன் சமீபத்திய ஆட்சேர்ப்பு இயக்கத்தில் வெற்றிகரமான வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியலை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு புவியியல் மற்றும் பெட்ரோலிய பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண் விண்ணப்பதாரர்களையும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தில் டிப்ளோமா வைத்திருப்பவர்களையும் குறிவித்தது. தகவலிழந்த வட்டாரங்களின்படி 2024ஆம் ஆண்டில் KOC மொத்தம் 151 ஊழியர்களை பணியமர்த்தியது. இதில் 72 புதிய குவைத் பட்டதாரிகள், 51 அனுபவம் வாய்ந்த குவைத் நிபுணர்கள் மற்றும் 28 குவைத் அல்லாத ஊழியர்கள் அடங்குவார்கள். இவர்களுடன் KOC-யின் மொத்த பணியாளர்கள் இப்போது 11,649 உள்ளனர். இதில் மருத்துவ மற்றும் செவிலியர் ஊழியர்கள் அடங்குவார். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் மருத்துவ மற்றும் செவிலியர் ஊழியர்கள் உட்பட குவைத் நாட்டினர் இப்போது 87.85% பேர் உள்ளனர். அதே நேரத்தில் மருத்துவம் அல்லாத ஊழியர்களில் குவைத் நாட்டினரின் விகிதம் 93.8% எட்டியுள்ளது. கூடுதலாக மார்ச் 2025 நிதியாண்டின் இறுதிக்குள் குவைத் ஒப்பந்த தொழிலாளர்களின் சதவீதம் 22.68% இருந்தது. குவைத்தில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு விகிதங்கள் குறித்து நாளிதழ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் குவைத் எண்ணெய் நிறுவனம் அதன் ஆட்சேர்ப்பு மற்றும் சேவை நிறுத்தம் பணிக்குழு மூலம் அதன் சமீபத்திய ஆட்சேர்ப்பு இயக்கத்தில் வெற்றிகரமான வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியலை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு புவியியல் மற்றும் பெட்ரோலிய பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண் விண்ணப்பதாரர்களையும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தில் டிப்ளோமா வைத்திருப்பவர்களையும் குறிவித்தது. தகவலிழந்த வட்டாரங்களின்படி 2024ஆம் ஆண்டில் KOC மொத்தம் 151 ஊழியர்களை பணியமர்த்தியது. இதில் 72 புதிய குவைத் பட்டதாரிகள், 51 அனுபவம் வாய்ந்த குவைத் நிபுணர்கள் மற்றும் 28 குவைத் அல்லாத ஊழியர்கள் அடங்குவார்கள். இவர்களுடன் KOC-யின் மொத்த பணியாளர்கள் இப்போது 11,649 உள்ளனர். இதில் மருத்துவ மற்றும் செவிலியர் ஊழியர்கள் அடங்குவார். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் மருத்துவ மற்றும் செவிலியர் ஊழியர்கள் உட்பட குவைத் நாட்டினர் இப்போது 87.85% பேர் உள்ளனர். அதே நேரத்தில் மருத்துவம் அல்லாத ஊழியர்களில் குவைத் நாட்டினரின் விகிதம் 93.8% எட்டியுள்ளது. கூடுதலாக மார்ச் 2025 நிதியாண்டின் இறுதிக்குள் குவைத் ஒப்பந்த தொழிலாளர்களின் சதவீதம் 22.68% இருந்தது. குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயிற்சி பெற்ற அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூலன் சார். நன்றி, வணக்கம்.